எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டேலியில இருந்து எப்படி டிடிஎஸ் எனேபிள் பண்றது, அதை கான்ஃபிக் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டிடிஎஸ் எனேபிள் பண்றதுக்கு டேலியில F11 கான்ஃபிகரேஷனை எனேபிள் கொடுத்துக்கிறேன். F11ல இங்க எனேபிள் டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் டிடிஎஸ் இருக்கு இல்லைங்களா, டாக்ஸேஷன்ல. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் எனேபிள் பண்ணணுங்க நம்ம. ஸோ எனேபிள் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளோட டீடைல்ஸ்லாம் கேட்குது, டேன் நம்பர்லாம் கேட்குது. ஸோ நீங்க அந்த டேன் நம்பர் டைரக்டர் டைப் என்ன உங்களுக்கு உங்களோட கம்பெனிக்கு வருமோ அந்த டைரக்டர் டைப்புங்க. கம்பெனிஸ்னா ஸோ உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் இந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்கும்போது கம்பெனிஸ் கொடுத்துக்கலாம். ப்ரொப்ரேட்டர்ஷிப்னா இண்டிவிஜுவல் அந்த மாதிரி கொடுத்துட்டு உங்களுடைய கம்பெனிக்கு என்ன உங்களுக்கு வந்து டைரக்டர் டைப் எனேபிள் ஆகுமோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டாவது வந்து இந்த செட் அண்ட் ஆல்டர் டீடைல்ஸ் அண்ட் பர்சன் ரெஸ்பான்சிபிள் இருக்கு இல்லைங்களா. ஸோ இது எஸ் கொடுத்துட்டு ஸோ உங்க பார்ட்னர் ஆர் ப்ரொப்ரேட்டர் அவங்களுடைய இண்டிவிஜுவல் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொடுத்துக்கலாங்க. ஸோ அதே மாதிரி ரேட் அண்ட் எக்ஸம்ஷன் டீடைல்ஸ்ல வந்து எக்ஸம்ஷன் டீடைல்ல ஒரு சில செக்ஷனுக்கு இருக்கும், அதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். நான் இங்க எதுவும் எனேபிள் பண்ணல. அதே மாதிரி டிடிஎஸ் டிடிஎஸ் ஃபார் ஸ்டாக் ஐட்டம் ஆக்டிவ் டிடிஎஸ் ஃபார் ஸ்டாக் ஐட்டம்ஸ் இருக்கு. நான் ஸ்டாக் ஐட்டத்துக்கு நான் எனேபிள் பண்ணல, அதனால நோ கொடுத்துட்டு கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணியாச்சு. ஸோ திருப்பி நான் என்ன பண்றேன், கண்ட்ரோல் போட்டு நான் சேவ் பண்ணிட்டேங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கம்பெனி கான்ஃபிகரேஷன்ல டிடிஎஸ் எனேபிள் பண்ணியாச்சுங்க. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய நேச்சர் ஆஃப் பேமெண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ நான் அதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், கேட்வே ஆஃப் டேலியில் கிரியேட் ஆப்ஷன்ஸ் போய்க்கிறேன். இதுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் எனேபிள் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்டாச்சுரி மாஸ்டர்ஸ்ல டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகுங்க. ஸோ என்டர் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன நேச்சர் வேணுமோ நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா பேமெண்ட் டு கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று நான் ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ற ஒரு நேச்சரு. ஸோ அதோட செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 194 சிங்க. ஸோ பேமெண்ட் கோடு வந்து பாத்தீங்கன்னா 200 கொடுத்துட்டேன். ரிமிட்டன்ஸ் கோடெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய செக்ஷனுக்கு என்ன வேணுமோ நான் அந்த இது கொடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டாவது சிங்கிள் பில் என்ன அப்படிங்கிறது கேட்குது, வேல்யூ லிமிட் ஃபார் ஏ சிங்கிள் பில் கேட்குது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு சிங்கிள் பில்க்கு வந்து என்ன வேல்யூ வரும் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேங்க. ஸோ இப்போ 94C வந்து 30,000 வந்துருதுங்க. ஸோ உங்களுக்கு அந்த சிங்கிள் பில்லுக்கு மேல போச்சுன்னா, அதாவது இந்த சிங்கிள் பில்லுக்கு மேல தாண்டினா மட்டும்தான் டிடிஎஸ் பிடிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு டிடிஎஸ் டிடக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லிமிட்டுங்க இது. எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம 10,000 வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பில் வந்து 1,00,000 மேல போச்சு, இயர்லி 1 லேக் மேல போச்சுன்னா டிடிஎஸ் எனேபிள் ஆகுங்க. அதே மாதிரி சிங்கிள் பில் ஒரே பில்ல வந்து பாத்தீங்கன்னா 30,000 மேல போச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா எனேபிள் ஆகும், டிடிஎஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சிங்கிள் பில்லுக்கு மேல போனாவே பிடிக்கணுமா அந்த மாதிரி கேக்குறாங்க. நான் அதனால வந்து என்ன பண்ணிட்டேன்னா இங்க லிமிட் கொடுத்துக்கிட்டேங்க. ஸோ அதே மாதிரி ரேட் வந்து கேட்குறாங்க. ஸோ ரேட் வித் பேன் அதாவது இண்டிவிஜுவல் இருந்தாங்கன்னா எவ்வளோ அப்படின்னு கேட்குது. ஸோ இண்டிவிஜுவலுக்கு 1%ங்க, வித்தவுட்னா 20% வந்துடும். ஸோ அதர் டிடக்டிவ்ஸ் வந்து வித் பேன் வந்து 2ங்க. ஸோ வித்தவுட் பேன் வந்து பார்த்தீங்கன்னா 20 தான் வந்துருச்சு. ஸோ த்ரெஷ்ஹோல்ட் அண்ட் எக்ஸம்ஷன் லிமிட்டுங்க. ஸோ எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஓவராலா 1,00,000 மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் பிடிக்கணும். 1,00,000 இருந்துச்சு, சிங்கிள் பில் வந்து 30,000 தாண்டல, ஆனா 20 பில் இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு நீங்க அந்த டிடிஎஸ் பிடிக்க வேண்டியது இல்லைங்க. சிங்கிள் பில்லாம் வந்து பாத்தீங்கன்னா 30,000 தாண்டிடுச்சு அப்படின்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்தாலும் சரிங்க, 1,000 வந்தாலுமே நீங்க என்ன பண்ணணும்னா டிடிஎஸ் பிடிக்கணும். அதனாலதான் சிங்கிள் பில் வேல்யூ லிமிட் கேட்டிருக்காங்க. ஓவரால் த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் அந்த இப்போ ரேனம் வந்து பாத்தீங்கன்னா 1 லேக் கிராஸ் ஆகினா மட்டும்தான் டிடிஎஸ் பிடிக்கணும் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு இந்த 2 ஆப்ஷனும் கேட்டிருக்காங்க. நான் அந்த த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டை வந்து பாத்தீங்கன்னா நான் கொடுத்துக்கிறேங்க. 1 லேக் கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த நேச்சர் ஆஃப் பேமெண்ட் வந்து ஒவ்வொரு செக்ஷன் நிறைய செக்ஷன் இருக்குங்க நம்ம டிடிஎஸ்ல. உங்களுக்கு என்னென்ன செக்ஷன் உங்க கம்பெனிக்கு என்ன செக்ஷன் அப்ளிகபிள் ஆகுமோ அதை பார்த்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த செக்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாங்க. ஸோ அடுத்தது வந்து லெஜருக்குள்ள கான்ஃபிக் பண்ணணுங்க, அது எப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஸோ லெஜர் அப்படிங்கும்போது நம்மளுடைய சப்ளையருக்கு தான் நம்ம டிடிஎஸ் பிடிக்க போறோம். ஸோ அப்போ ஒரு சப்ளை லெஜர் ஒன்று நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ நான் கேட்வே ஆஃப் டேலியில இருந்துட்டு கிரியேட்டுங்க. ஸோ லெஜர் கொடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துல ஸோ ஒரு லெஜர் ஒன்று கிரியேட் பண்றேன், சன்ட்ரி கிரெடிட்டர் அண்டர் வச்சாச்சு. இப்போ ஸ்டாச்சுரி டீடைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்குது இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல டிடிஎஸ் டிடக்டபிள் எஸ் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல இவங்க வந்து டிரெக்டிவ் டைப் என்ன அப்படின்னு கேட்குது. ஸோ நிறைய டைப் இருக்கு. ஸோ நான் இந்த இடத்துல வந்து ஒரு இண்டிவிஜுவல் ப்ரொப்ரேட்டர்ஷிப் கன்சர்னு. ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன், இண்டிவிஜுவல் ரெசிடென்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணியாச்சுங்க. டிரெக்ட் டிடிஎஸ் இஸ் சேம் வவுச்சர் எஸ்ஆர் நோ கேட்கும். நான் ஒரே வவுச்சருக்குள்ள நான் டிடிஎஸ் பிடிக்கணும், அதனால வந்து நான் எஸ் கொடுத்தாச்சு. ஸோ உங்களுக்கு எந்த நேச்சர் வந்து நீங்க செலக்ட் பண்ண போறீங்கன்னு கேட்குது. நான் இவருக்கு வந்து கான்ட்ராக்டர், அதனால பேமெண்ட் டு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டுங்க. ஸோ அட்வான்ஸ்டு என்ட்ரிஸ் யூஸ் அட்வான்ஸ்டு டிடிஎஸ் என்ட்ரிஸ் இருக்கு. ஸோ எஸ் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், எதையும் எனேபிள் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல இக்னோர் சர்சார்ஜ் எக்ஸம்ஷன் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையில்லை, நான் அதனால நோ கொடுத்துக்கிறேன்.
இந்த இடத்துல இக்னோர் எக்ஸம்ஷன் டேக்ஸ், இக்னோர் இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் லிமிட்னு சொல்லி இருக்குதுங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு ஆப்ஷனுங்க. ஸோ இப்போ நம்ம எக்ஸம்ஷன் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணோம்னா நேச்சர் ஆஃப் பேமெண்ட் குள்ள கான்ஃபிக் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, சிங்கிள் பில் வேல்யூக்கு. ஸோ அதே மாதிரி த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூக்குலாம் பண்ணிருக்கிறோம். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா இக்னோர் பண்ணிட்டு ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 500 1000க்கு நீங்க என்ட்ரி வச்சாலுமே என்ட்ரி பண்ண டிடிஎஸ் வந்து பிடிக்கிறதான்னு கேக்குதுங்க. ஸோ நம்மளுக்கு அப்படிலாம் வேணாம், என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இக்னோர் பண்ணக்கூடாதுங்க. ஸோ நம்மளோட எக்ஸம்ஷன் லிமிட்க்கு அப்புறம் தான் நம்ம டிடிஎஸ் பிடிக்கணும். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கிறேங்க. ஸோ நான் இக்னோர் இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் லிமிட் வந்து நாட் அப்ளிகபிள் கொடுத்தாச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆல்டர் ஜீரோ ஆர் லோயர் ரிடக்ஷன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இன்கேஸ் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லோயர் ரிடக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்லாம் வாங்கி கொடுப்பாங்க நம்ம டிடிஎஸ் ஆஃபீஸில், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லிங்க. ஸோ அப்போ வந்து இன்கேஸ் அந்த மாதிரி சர்டிஃபிகேட் லோயர் ரிடக்ஷன் சர்டிஃபிகேட் இருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸை வந்து இங்கே வந்து நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கலாங்க. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த சர்டிஃபிகேட்ல இருக்கிற அந்த லோயர் ரிடக்ஷன் பெர்சன்டேஜ் எவ்வளவோ அதை மட்டும் நீங்க டிடிஎஸ் வந்து பிடிச்சிங்கன்னா போதுங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல லோயர் ரிடக்ஷன் வந்து எனக்கு இல்லை. ஸோ அதனால நான் நோ கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு ஸோ அட்ரஸ் டீட்டெயில் சேம் உங்களுக்கு வந்து லெஜர் கிரியேஷன் வந்து எப்படி நம்ம டீட்டெயில் கொடுப்போமோ அதை எல்லாமே கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல முக்கியமான ஒண்ணுங்க டேக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல பேன் நம்பர். ஸோ கம்பல்சரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா கஸ்டமருக்குமே நீங்க டிடிஎஸ் பிடிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய பேன் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்கணுங்க. ஸோ அந்த பேன் நம்பர் நீங்க இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா தான் கரெக்டான ரிப்போர்ட் வரும். அடுத்தது டிடிஎஸும் கரெக்டாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி ரிப்போர்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு என்னன்னா கரெக்டான ஒரு இதுல வருங்க. ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா பேன் ஐடி நம்பர்ல வந்து நம்மளோட பேன் நம்பர் கொடுத்துட்டு ஸோ இவங்க அன்ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கண்ட்ரோலை கொடுத்து சேவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு லெஜருக்குள்ள நீங்க இந்த மாதிரி தான் நீங்க கான்ஃபிக் பண்ணணுங்க இண்டிவிஜுவலா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு லெஜர் இருக்கு. ஸோ அதுவும் வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் ஆர் பர்ச்சேஸ் அந்த மாதிரி லெஜர் இருக்கு இல்லைங்களா. ஸோ என்ன ஜாப் ஒர்க்காக என்ன பர்பஸ்க்காக நம்ம உங்களுக்கு டிடிஎஸ் பிடிக்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ அந்த லெஜருக்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை எனேபிள் பண்ணணுங்க. ஸோ சேம் நான் என்ன பண்ணிக்கிறேன் எட்ரி ஆஃப் டேலி கிரியேட்ல ஸோ லெஜர் போய்க்கிறேன். ஸோ இப்போ ஒரு டையிங் சார்ஜஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் டிரெக்ட் பண்ண போறேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ். ஸோ நம்மளுக்கு ஒரு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ங்க. ஸோ இந்த இடத்துல ஜிஎஸ்டி அப்ளிகபிலிட்டி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் கான்ஃபிக் பண்ணிக்கலாம். ஸோ சர்வீஸ். ஸோ ரெண்டாவது இந்த இடத்துல ஜிஎஸ்டி ரேட் அண்ட் ரிலேட்டட் டீடைல்ஸ் கீழே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட் அண்ட் ஆல்டர் அதர் ஸ்டாச்சுரி டீடைல்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா எஸ் கொடுத்துட்டு ஸோ இங்கே டிடிஎஸ் எனேபிள் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குங்க. இஸ் டிடிஎஸ் அப்ளிகபிள் கேட்குது. ஸோ இந்த இடத்துல அன்டிஃபைன் இருக்கு. நான் என்ன பண்ணிக்கிறேன் ஸ்பேஸ் பார் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகபிள் நாட் அப்ளிகபிள் எல்லா ஆப்ஷனுமே எனேபிள் ஆகும். இந்த இடத்துல அப்ளிகபிள் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இண்டிவிஜுவலா இந்த டையிங் சார்ஜ்க்கு வந்து என்ன உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகணும், பேமெண்ட் டு கான்ட்ராக்டா இல்ல வந்து வேற ஏதாவது செக்ஷன் இருக்கா அப்படின்னு இருக்கு. எனக்கு வந்து இந்த இண்டிவிஜுவலா கான்ட்ராக்ட் மட்டும் தான் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கான்ட்ராக்டை மட்டும் நான் எனேபிள் பண்ணிப்பேன். இல்ல அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு 2-3 நேச்சருக்கும் வந்து இதே லெஜரை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல எனி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நீங்க ஒவ்வொரு தடவையும் வந்து வவுச்சர் என்ட்ரி பண்ணும்போது நீங்க இந்த நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டை செலக்ட் பண்ணி இதுக்கு தகுந்த டாக்ஸ் வந்து டிரெக்ட் பண்ணிக்கலாம். நீங்க நான் என்ன பண்ணிக்கிறேன் பேமெண்ட் டு கான்ட்ராக்டை செலக்ட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ செலக்ட் பண்ணிட்டு ஸோ நான் கண்ட்ரோலை கொடுத்து சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எல்லாமே நம்ம என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் F11 கான்ஃபிக் பண்ணோங்க. ஸோ நேச்சர் ஆஃப் பேமெண்ட் பண்ணோம், ரெண்டாவது அது கிரியேட் பண்ணோம். ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலா அந்த நம்ம சப்ளையர் மாஸ்டர்ஸ்குள்ள வந்து டிடிஎஸ் எனேபிள் பண்ணோம். ஸோ நாலாவது வந்து நம்ம என்ன எக்ஸ்பென்சஸ் பண்ண போறோமோ என்ன ஜாப் ஒர்க் பண்ணி டிடிஎஸ் டெட் பண்ண போறோமோ அந்த எக்ஸ்பென்சஸ் லெஜருக்குள்ளேயும் டிடிஎஸ் எனேபிள் பண்ணியாச்சுங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம பேசிக்கா எனேபிள் பண்ண வேண்டியது. ஸோ இங்க எல்லாமே நம்ம எனேபிள் பண்ணி கான்ஃபிக் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் எப்படி நம்ம ஒரு டிடிஎஸ் என்ட்ரி வைக்கிறது, எப்படி ஆட்டோமேட்டிக்கா டிடிஎஸ் டிடெக்ட் ஆகும் அப்படிங்கறத வந்து அடுத்த வீடியோல நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் ரெண்டாவது உங்கள்கிட்ட ஒன்று ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் எல்லாம் சொல்லி இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் எங்களுக்கு போடுங்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. ஏன்னா தொடர்ந்து நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி சப்போர்ட்டை வந்து ஃபியூச்சர்லயும் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.